மூங் தால் அதாவது பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு இட்லி சாம்பார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு குக்கரில் ஊற வச்ச பாசிப்பருப்பு, அதோட பீன்ஸ், கேரட், 2 க்ரீன் சில்லிஸ், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக 2 அல்லது 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து நல்லா தண்ணியோடு கரைச்சி அதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த லாஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.